श्रीमान् वेंकटनाथार्य कवितार्क्य केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि गुरुभ्यः तद्गुरुभ्यस्य नमो वाकमदीमहे विलीमहे च तत्राहद्यौ दम्पती जगदाम्पति ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे वेदान्तगुरुमुखार्जितवागीशपदारविन्दमधुपालिं श्रीब्रह्मतन्त्रकलिजन्मणिमालां वन्दिशीयसुमहार्गाम् उपवीतिन ऊर्ध्वपुण्ड्रवन्तं निजहत्पुण्यफलं त्रिदण्डहस्तं शरणागतसार्थवाहमीडे सिकया शेखरिणं पतिं यतीनाम्. சுவாமி தேசிகன் ஸ்ரீ பாஷ்யக்கார ராமானுஜரை பத்தி மங்களாசாசனம் பண்ண யதிராஜ சப்ததி ஸ்லோகம் பார்த்துன்னு வந்துருக்கோம். அந்த யதிராஜ சப்தத்தில 21வது ஸ்லோகம் வரைக்கும் போன வாரம் பார்த்தோம். 21வது ஸ்லோகத்துல சரணாகதியே பண்றாரு. யதி சார்வ பௌம பாதசாத் கிருதாசயாக அப்படின்னு எப்படி அந்த ஞானிகள் தன்னுடைய சிஷ்யர்களான ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய சிஷ்யர்கள் எப்படி இருப்பா அப்படின்னு. அவ இவர்கள் மூச்சு காற்று பற்றாலே பிற மதங்கள் வைதிக மதத்துக்கு விருத்தமா பேசுறவாள்லாம் அந்த இடத்துலயே இருக்க மாட்டாளாம். அது இல்லாம தத்துவ ஞானத்தை நன்கு அறிந்தவர்களாக இருப்பா. அவ அறிந்தது மட்டும் இல்லாம தன்னுடைய சிஷ்யர்களுக்கும் சொல்லிக் கொடுக்கறதாக இருப்பா அப்படின்றது பார்த்தோம். அதுக்கப்புறம் சர்வஜ்ய பட்டர் அப்படின்றவர் வந்தேர், எப்படி பராசர பட்டர் அவர் ஜெயிச்சேர் அப்படின்றது சின்ன சின்ன சரித்திரங்களும் பார்த்தோம். அப்படி பாஷ்யக்காரருடைய சிஷ்யர்களே அப்படி நம்ம சம்பிரதாயத்துல அப்படி ஆச்சரியமாக எழுந்தெழுந்தார். அதுக்கெல்லாம் காரணம் ஸ்ரீ பாஷ்யக்காரர். அவர் அந்த எப்படி ஆச்சரியமாக இது பண்ணேர் அப்படின்னு. அதுக்கு அடுத்த ஸ்லோகத்திலையும் ஸ்ரீ பாஷ்யக்காரர் எப்படி இருந்தேர், அப்படி எப்படி நமக்கு இருக்கேர் அனுகிரகம் பண்றேர் அப்படின்ற மாதிரியான மங்களாசாசனம் 22வது ஸ்லோகத்துல மூலே நிவஸ்ய மகதாம் நிகமத்ருமாணாம் முஷ்ணன் பிரதாரக பயம் திருதனைக தண்டஹ ரங்கே சபக்த ஜனமானசராஜஹம்சஹ ராமானுஜ சரணமஸ்து முனி ஸ்வயம் நஹ அப்படின்னு. ராமானுஜ சரணமஸ்து, அவர்தான் நம்மளை எப்பையும் ரட்சிப்பவர், அதனால அவருக்கு சரணம். அவர் நம்மளை எப்பயுமே அனுகிரகிச்சின்றிருப்பேர். அவருடைய ஸ்ரீசுக்திகள் மூலமாகவும் இப்ப வரைக்கும் நமக்கு அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கே. சாட்சாத் யதியான அவரேதான் அப்படின்னு. மூலே நிவஸ்ய மகதாம் நிகமத்ருமாணாம் அப்படின்னு இங்க ஆச்சரியமாக ஒரு ஹம்சம், ராஜஹம்சம் எப்படி இருக்கும், அதுவும் ஸ்ரீ பாஷ்யக்காரர் பரமஹம்ச பரிவிராஜகாச்சாரியானா அப்படின்னு சொல்றோம் இல்லையா. சன்னியாசத்துல ஆசிரமத்துல இருக்கவால பரமஹம்சர்கள் அப்படின்னு சொல்றது உண்டு. இங்க ராஜஹம்சத்தோட ஒரு உதாரணமாக நமக்கு சுவாமி தேசிகன் எடுத்து காட்டு. அந்த ராஜஹம்சமானது எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த ஹிமாச்சலம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ஹிமாலய அந்த மலைகள் பக்கத்துல பெரிய பெரிய கிளைகள் உள்ள ஒரு மரத்தின் அடியில அது தங்கியிருக்கும். ஏன் அப்படின்னா அங்க குளிர், காற்று அதிகமாக இருக்கும், வெயில் எதுவுமே, பனி அதிகமாக இருக்கும். அதெல்லாம் அதுக்கு எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்னு பெரிய களைகள், அந்த மரங்கள் அவ்வளவு பெரிய மரங்கள், அந்த ஹைட்டுன்றது இன்னைக்கும் பார்க்கலாம். அப்பேற்பட்ட மரங்களுக்கு களைகள் அதிகம், அதுக்கு கீழே இருக்கும். அந்த ஹம்சம் எங்க இருக்குன்னு தெரிஞ்சா போருமாம். அதனுடைய சுத்தி பக்கத்துல நிறைய பட்சிகளும் சில சில மிருகங்களும் இருக்கும். ஏன்னா அதுக்கு தெரியும் ஹம்சம் இருக்கு அப்படின்னா அதுக்கு நன்கு அறிந்த இடம், அந்த இடத்துல ஒன்றும் ஆகாது அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட பல இதர பட்சிகளும் அங்க வாழும். அந்த மாதிரி இந்த பரமஹம்ச பரிவிராஜகாச்சாரியர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ரீ பாஷ்யக்காரர் எப்படின்னா, மூலே நிவஸ்ய மகதாம் நிகமத்ருமாணாம் அப்படின்னு வேதம் அப்படிங்கிற பெரிய மரம், அந்த மரத்துல நிறைய கிளைகள் உண்டு. எப்படி ரிக்யஜுர் சாமம்னு பிரிக்கிறோம், அதுலயும் எவ்வளவு சாக்கைகள். யஜுர்வேதம்னு எடுத்துட்டா பல சாக்கைகள் இருக்கு இல்லையா. கிருஷ்ண யஜுர்வேதம், சுக்ல யஜுர்வேதம் அப்படின்னு எல்லாத்துலயுமே அவ்வளவு சாக்கைகள் இருக்கு. அதெல்லாம் பார்த்தா ஒரு மரம் நிறைய கிளைகள் இருப்பது போல வேதம் என்ற மரத்துக்கு கீழே ஸ்ரீ பாஷ்யக்காரர் இருக்கிறார். மூலே அப்படின்னா அந்த மரத்தினுடைய கிளைகள் அப்படின்றோம். அது இல்லாம அந்த மூல, அந்த ரூட் அப்படின்றது என்ன அப்படின்னா வேதத்தினுடைய சாரம். அதுல முக்கியமா சொல்லப்பட்ட சாட்சாத் பகவானுடைய அஷ்டாட்சரி மந்திரம் அப்படின்னு அதுவே ஒரு மூலமாக இருக்கு. அந்த மரத்துக்கு எப்படி இருக்காருன்னா, முஷ்ணன் பிரதாரக பயம் திருதனைக தண்டஹ அப்படின்னு ஒரு திருதண்டத்தை வச்சுண்டு
அந்த தண்டத்தை பார்த்த உடனேயே மற்றவர்களுக்கும் ஒரு பயத்தினால பிரதாரக பயம், ஒரு பயத்தை உண்டாக்குறது பிரதிவாதிகளுக்கு. இந்த இடத்துல எந்த அபச்சாரமும் பண்ண முடியாது, அந்த வேதம் அப்படின்றதுக்கு தப்பான ஒரு அர்த்தங்களை சொல்ல முடியாது, அப்புறம் வைதிக மார்க்கத்துல விருத்தமாக பேச முடியாது. அப்பேற்பட்ட பிரதிவாதிகளுக்கு ஒரு பயங்கரமாக இருக்கு. ஏன்னா அந்த மரத்துல என்ன வேணா பண்ணிவிடலாம், நம்ம அதை உடைச்சிடலாம் அப்படின்னு நினைச்சிக்க முடியாது. அந்த இடத்துக்கு வந்தாலே கீழே திருதந்தத்தோட இருக்கிற ஸ்ரீ பாஷ்யக்காரரை பார்த்ததுமே அவெல்லாம் பயந்து கிளம்பிடுறாளாம். எப்படி அந்த ஹம்சம் அப்படின்றது அது சுரட்சிதமான இடத்துல இருக்கு, அந்த மாதிரி. அதனால சிஷ்யர்களும் அங்க இருக்கா. பல பல பட்சிகள் எப்படி தைரியமாக அம்சம் இருந்தா அந்த இடம் சுரட்சிதமாகத்தான் இருக்கும் அப்படின்னு வருமோ, அப்படி நிறைய பேர் அந்த ஸ்ரீ பாஷ்யக்காரர் ஆசிரியிச்சிருக்கார். ரங்கே சபக்த ஜனமானச ராஜஹம்சஹ. அந்த ராஜஹம்சமானது மானசரோவர் மானசரோவர் அப்படின்ற நதியில நிறைய இருக்கும் ஹம்சங்கள். அது நம் பக்கத்துல நம் தேசத்துல எல்லாம் அவ்வளவாக இருக்காது. மக்கள் இல்லாத நடமாட்டத்துல ஆச்சரியமான அந்த மானசரோவர் அப்படின்ற நதி பக்கத்துலதான் ஹம்சத்தை நிறைய பார்க்க முடியும் அப்படின்னு. அதுவும் அந்த காலத்துல இப்பெல்லாம் இருக்குமோ இல்லையோ தெரியாது. அப்பேற்பட்ட மானசரோவர்ல இருக்கோ, இப்பேற்பட்ட ஸ்ரீ பாஷ்யக்காரரான ஹம்சம் எப்பேற்பட்டன்னா, ரங்கேச பக்த ஜனகா, ரங்கநாதருடைய பக்தர்கள், சாட்சாத் பகவான் ஸ்ரீயப்பதியான பகவானுடைய பக்தர்களுடைய மனசுல அவர் இருக்கிறார். எல்லார் மனசுலையும் ஸ்ரீ வைஷ்ணவர் அப்படின்னு சொல்லிண்டாலே அப்ப என்ன, ராமானுஜர் ஆச்சாரியரா ஏத்துண்டவாதான. எல்லார் மனசுலையும் அவர் எப்படி மானசரோவர் மானசத்துல ஹம்சம் இருக்குமோ, அப்படி இந்த பக்த வெள்ளம், ரங்கநாதருடைய பக்த வெள்ளத்துல அந்த மனசுல அப்பேற்பட்ட இதுல நதி. ஏன்னா அதுல எத்தனை இருக்குன்னே சொல்ல முடியாது இல்லையா, பக்தர்கள்னா அவ்வளவு பேர் இருக்கா அப்படின்னு. அதுல இந்த ராஜஹம்சமாக சாட்சாத் ஸ்ரீ பாஷ்யக்காரர் இருக்கே. அப்பேற்பட்ட ராமானுஜருக்கு ராமானுஜ சரணமஸ்து முனி ஸ்வயம்னஹா அப்படி. இந்த லேக்ஸ் ஆஃப் டிவோட்டீஸ் அப்படிங்கிற அந்த ரங்கேச பக்த ஜனகா அப்படின்னா அவ்வளவு வெள்ளமாக இருக்கக்கூடிய பக்தர்களுடைய அத்தனை பேர் ஹிருதயத்திலையும் நடுவுல ஒரு ராஜஹம்சம் மானசரோவர்ல இருக்கும் பொழுது அது எவ்வளவு சுவேச்சையாக சஞ்சாரம் பண்ணுமோ, அப்படி ஸ்ரீ பாஷ்யக்காரர் இருந்து நமக்கு அனுகிரகம் பண்றேன். அப்பேற்பட்ட ராமானுஜருக்கு சரணமஸ்து. அவர்தான் நமக்கு இருக்கிற ஒரே ரட்சகர் அப்படின்னு சொல்லி அப்பேற்பட்ட முனி ஸ்வயம்னஹா, அப்பேற்பட்ட எதியாக இருக்கேன் அப்படின்னு. அவர் இந்த சாரம் என்ன அப்படின்னா, இந்த பாசுரத்துல வேதத்துக்கு தப்பாக சொல்லவர்களையும் எல்லாரையும் அவர் பயந்து ஓட விட்டுருவேர் அப்படின்னு பயந்துருவா. அந்த ராமானுஜருடைய இருக்கிற அந்த திருதண்டம் அப்படின்னும்போது எப்படி வஜ்ராயுதம் இந்திரன் வச்சிருக்காரோ, சுவாமி கூறத்தாழ்வான்னு சொல்றாரு, அந்த மாதிரி ஒரு ஆயுதமா திருதண்டம் அப்படின்றது. இந்த ஆயுதம் அப்படின்னா திருதண்டத்தை அடிக்கிறதுக்கு பயன்படுத்துவோம்னு எடுத்துக்கூடாது. இந்த திருதண்டம் எதுக்குன்னா அது நம்மளுடைய மத சம்பிரதாயத்தினுடைய சித் அச்சித் ஈஸ்வரன் அப்படின்ற அந்த தத்துவங்களை காட்டக்கூடியதுனால, இந்த தத்துவ ஞானத்தை நமக்கு கொடுத்த இத்தர மதத்தினுடைய அவா சொல்லக்கூடிய இதெல்லாம் தப்புன்றது நன்கு நமக்கு அறிய வைக்கிறேன். நம்மளுடைய அஜ்ஞானத்தை போக்கி ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் அப்படின்றது. அதனால அந்த திருதண்டம் அப்படிங்கிறது இங்க இருக்கு. அப்படி ஆச்சரியமாக இந்த ஸ்லோகம். அப்படி இந்த உடையவர் அதுக்கு முன்னாடி பாசுரத்துல உடையவர் ஆசிரியிச்சவர்களுடைய பெருமை பேசினேர். இந்த இடத்துல அவர் எப்படி ரட்சகராக எல்லாருக்கும் இருக்கேர் அப்படின்னு இங்க சொல்றேன். அப்புறம் அந்த திருதண்டம் அப்படின்னு சொல்றது இந்த ரங்கநாதருக்கு 3 விதமாக கைங்கரியம் பண்ணக்கூடிய மனசு, வாக்கு, காயம் அப்படின்னு சொல்லுவா. மனோ வாக்காய கல்பித்தம். மனசுனாலேயே நம்ம ரங்கநாதனுக்கு பக்கத்துல இருந்து கைங்கரியம் பண்ணனாலும் மனசால ஹிருதயத்துல ரங்கநாதா அப்படின்னு நினைக்கிறோம், அவர் உற்சவர்கள் நினைக்கிறோம். இல்ல மனசு வாக்குனால ரங்கநாதனை பத்தி நம்ம ஆச்சரியமாக பாசுரங்கள் ஆழ்வார்கள் சொன்ன பாசுரங்களை மங்களாசாசனம் பண்ணி சொல்றோம். அதே அங்க பக்கத்துல இருந்து கைங்கரியம் பண்றோம் அப்படின்றதையும் இந்த 3 விதமாக கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கோம். 3 விதமான, அதுவும் திருதண்டம் அப்படின்னு சொல்லும் பொழுது 3 விதமான கைங்கரியமும் ரங்கநாதருக்கு பண்ணக்கூடியவர்களுடைய ஹிருதயத்துல இந்த திருதண்டத்தோட ஸ்ரீ பாஷ்யக்காரர் இருப்பேர் அப்படின்னும், அந்த வேதம் அப்படிங்கிற அந்த பெரிய கலைகள் இருக்கிற மரத்துக்கு கீழே இருந்து அந்த வேதம் அப்படின்ற மரத்தை ரட்சகனா அதுக்குமே காப்பாத்துறதாக இருக்காரு. ஏன்னா மத்தவா வந்தா வேதம் மாத்தாவே என்ன பண்றா அப்படின்னா
வேதமாதாவே ரொம்ப துக்கப்படுறாளாம். நம்மளுடைய வேதத்தினுடைய அர்த்தத்தை எடுத்து இப்படி எல்லாம் சொல்றாளே அப்படின்னு துக்கப்படுறான். ஒரு ஸ்திரீயை எப்படி அமங்கலம் பண்றாலோ அப்படி ஆயிடுறது. ஏன்னா இதுக்கு இதான் தப்பான அர்த்தம் அப்படின்னா அதானே. ஒரு ஸ்திரீ அப்ப அதை மங்களகரமாக ஆக்குறது யார் அப்படின்னா ஸ்ரீ பாஷ்யக்காரர் ராமானுஜர் அப்படின்றத இங்க எடுத்து சொல்றேன். அங்க மரம் கிளைகள் அப்படின்னு சொல்றதுக்கும் நம்ம உதாரணம் பார்த்தோம். எத்தனையோ வேதத்துல பல கிளைகள் இருக்கு, பல சாக்கைகள் இருக்கு. அதனால இந்த இடத்துல பெரிய மரத்தினுடைய கிளைகளை உதாரணமாக எடுத்து சொல்றேன் அப்படின்றது பெரியவாளுடைய வியாக்கியானமாகவும் இருக்கு. அதுக்கு அடுத்த ஸ்லோகத்துல சன்மத்ரவித் क्षिपति संयमिनां नरेन्द्रः संसारजिह्मकमुखैः समुपस्थितं नः विश्वक्तदं विषयलोभविषं निजाभिः गाढानुभावगरुडध्वज भावनाभिः அப்படின்னு ஆச்சரியமான ஒரு உதாரணத்தோட சொல்றேன். இந்த பாம்பு ஓட்டிகள் இருப்பா இல்லையா, அதுவும் அதை வச்சு ஒரு உதாரணமாக சொல்றேன். இந்த பாம்பு ஓட்டுறவர்கள் இருப்பா, அந்த கிராமத்துல எல்லாம் இருப்பா அப்படின்னா அவ பாம்பு பிடிக்கிறதுக்கு அவ சாமர்த்தியமானவா. இங்க ஸ்ரீ பாஷ்யக்காரரும் அந்த மாதிரி. இவர் என்ன அப்படின்னா நம்ம சம்சாரம் அப்படின்ற பாம்பு விஷம், இந்த சம்சாரம் அப்படின்ற இந்த அனுபவத்துல இருந்துட்டு இருக்கோம். இதை போக்கணும்னா பாஷ்யக்காரருடைய அனுகிரகம் வேணும். அந்த பாம்பாட்டி என்ன பண்றான் அப்படின்னா அவன் ஒரு அந்த இலை ஒண்ணு இருக்கு, மூலிகை அந்த கிராமத்துல எல்லாம் இருக்கும். அதை வாயில போட்டு கடிச்சுட்டே இருப்பான். அதை கடிச்சுட்டே இருக்கும்போது பாம்பு கடிச்சதுன்னா அந்த விஷம் ஏறாது. இந்த இலையினுடைய இது அந்த மகிமை அந்த மாதிரி. ஆனா கூட அதையே நம்பிட்டு இருக்க முடியாது இல்லையா. ஒரு இலைன்னா அப்ப அதுக்கும் மேல் விஷமான வேற ரகமான ஒரு பாம்பு கடிச்சதுன்னா இந்த இலைக்குள்ள சக்தியோட அது அதிகமாக இருந்ததுன்னா சில சமயம் அதை நான் தைரியமா வச்சுட்டு இருக்கேன்னு நினைச்சா கூட மரணிச்சிடுறான். ஏன்னா பாம்பினுடைய விஷத்தினுடைய தாக்கம் இன்னும் அதிகமாக இருக்கு. அப்போ அதுவே நம்ப முடியல அப்படின்னு என்ன பண்றான்னா ஒரு ஆச்சாரியர்கிட்ட போய் கருட மந்திரத்தை உபதேசம் வாங்கிக்கிறான். கருட மந்திரம் அந்த ஏன்னா கருடனுக்கு பாம்புக்கு கருடனை பார்த்தா பயம். அப்பேற்பட்ட அந்த கருட மந்திரத்தின அவன் சொல்றான். அப்போ சில வாட்டி என்ன ஆகும்னா எப்பேற்பட்ட விஷப்பாம்பா இருந்தாலும் கருட மந்திரத்தினால அவன் போக்கிடுறானோ. அப்படி இந்த உதாரணத்தை எடுத்து காட்டுறேன். இந்த விஷம் அப்படின்றது என்ன அப்படின்னா நம்ம சம்சாரம் அப்படின்னு, இந்த பாம்பே சம்சாரம். அது கக்கிற விஷத்திலிருந்து நம்மள காப்பாத்தணும் அப்படின்னா ஸ்ரீ பாஷ்யக்காரர் அந்த கருட மந்திரத்தோட, அவரும் கருட மந்திரத்தை சொல்லக்கூடியவர் இல்லையா, அப்படி பல மந்திரங்களால நம்மளை ரட்சிக்கிறவர் அப்படின்னும் இது சொல்றேன். சன்மத்ரவித் க்ஷிபதி யமீனாம் நரேந்திரஹா அப்படின்னு சன்மந்திரவித் அப்படின்னு ஆச்சரியமான மந்திரங்கள். அதை வைத்து ஸ்ரீ யதிராஜரானவர் யமினாம் யதியானவர் அந்த நரேந்திரஹா அப்படிங்கிறது ரெண்டு அர்த்தம். பாம்புலேருந்து நம்மளை ரட்சிக்கிறவர் அப்படின்னு இந்த சம்சாரத்திலிருந்து, அதான் சம்சார ஜிக்மக முகைஹி, இந்த பாம்பு வாயிலிருந்து வரக்கூடிய விஷங்கள், இந்த சம்சார அனுபவங்கள். சமுபஸ்திதம் நகா அப்படின்னு கெட்டியா பிடிச்சுன்றது நம்மளை இந்த சம்சாரம் ஆசைகள். கஜேந்திர ரக்ஷா த்வரிதம் பவந்தம் கிராஹைர் விவாஹைர் விஷயைர் விக்ருஷ்டஹ அபார விஜ்ஞானதயானுபாவம் ஆப்தம் சதா அஷ்டபுஜம் பிரபத்தியே அப்படின்னு சுவாமி தேசிகன் மங்களாசாசனம் பண்றார். அஷ்டபுஜ பெருமாள். நம்மளுடைய இந்திரியங்கள் கண்ணு காது மூக்கு இதெல்லாமே பகவத் விஷயத்துல இருந்து தள்ளுறது இல்லையா. அப்ப இந்த இந்திரியங்களே நமக்கு விரோதியாக இருக்கு. அந்த அந்த முதலையானது கூட ஒரு யானைக்கு கஜேந்திர ஆழ்வார ஒரு முதலை தான் பிடிச்சது, எனக்கு 5 முதலை பிடிச்சது, அதனால பல ஆயுதங்களோட வா அப்படின்னு அஷ்டபுஜத்தோட வாரும் அப்படின்னு சுவாமி தேசிகன் மங்களாசாசனம் பண்ற. இந்த கால ரீதியாகவும் பார்த்தாலும் இந்த சத்தியயுகத்துல பார்த்தா ராஜாக்கள், இந்த எதிரிகள் பார்த்தா எங்கேயோ இருக்கா. தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும். அவ தேவலோகத்துல இருக்கா, இந்திரலோகத்துல இருக்கா, இவா எங்கேயோ பாத்தாள லோகத்துல இருக்கா. அதுக்கடுத்து திரேதாயுகத்துல பார்த்தா கொஞ்சம் விரோதிகள் அடுத்தடுத்த நாட்டுல இருக்கா. இவர் இந்தியால இருக்கார், அவர் இலங்கையில இருக்கார் அப்படின்னு நாட்டுல இருக்கா. அதுக்கடுத்து துவாபர யுகத்துல பார்த்தா அண்ணா தம்பிகளே விரோதிகளாக இருக்கா. அது கலியுகம்னு பார்த்தா என்னன்னா இன்னொருத்தர் விரோதியில நமக்கு நாமே விரோதி தான், நம்ம இந்திரியங்களே நமக்கு விரோதியாக இருக்கு அப்படின்னு. அப்பேற்பட்ட இந்த இந்த சம்சாரம் அப்படின்றது அவ்வளவு கஷ்டமானது. அதுல விஸ்வக்ததம் விஷய லோப விஷம் நிஜாபிகி. எது விஷம் அப்படின்னா இந்த விஷயம், இந்த லோக விஷயம், லௌகீகமான விஷயத்துல ஆசைகள், பல ஆசைகள்.
அது அந்த ஆசையில நமக்கு கிடைக்கக்கூடிய இன்பங்கள், அப்புறம் இன்னும் நிறைய வேண்டும் அப்படின்னு ஒரு இடத்துல இது போரும் அப்படின்றதே நமக்கு கிடையாது இல்லையா? ஒரு வீடு போறோம் அப்படின்னு இல்லை, இன்னும் 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 சம்பாதிக்கணும், இன்னும் எவ்வளவு சுலபமாக அதிகமாக சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு இதுல இன்னும் நிறைய வாங்கணும், இன்னும் நிறைய வாங்கணும் அப்படின்ற அந்த இதனாலையும் மகாபலிக்கு இருக்கக்கூடிய, அதனாலதான் அதை அடக்கிறார். மகாபக்தன் தான் மகாபலி. ஆனா கூட என்னன்னா இந்த லோகத்தையும் நம்மளே எடுத்துடணும் அப்படின்னு எல்லா லோகமும் தன்னுதே அப்படின்னு நினைச்சுக்கிறேன். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. பேராசையினாலையும் இப்பேற்பட்ட இந்த விஸ்வக்தம் 4 பக்கமாக இந்த இந்த விஷங்கள் நம்மளை சுத்தி இருக்கும் பொழுது அதுல இருந்து நம்மளை காப்பாத்துறதுக்கு நிஜாபிகி அப்படின்னு இந்த விஷத்திலிருந்து எடுக்கிறதுக்கு யாருன்னா காடானுபாவ கருடத்வஜ பாவனாபிகி அப்படின்னு இந்த கருட மந்திரம், அந்த மந்திரமானதை ஜபிக்கக்கூடிய ஸ்ரீ பாஷ்யக்காரர் நம்மளை ரட்சிப்பேர் அப்படின்னு சொல்றார். அதை ஒரு உதாரணமாக சொல்லும் பொழுது அந்த பாம்பாட்டிக்கு கருட மந்திரம் இருந்தா தானே நம்பின அந்த இலையை விட எப்படி அந்த கருட மந்திரம் ரட்சிக்குமோ அப்படி இந்த ஸ்ரீ பாஷ்யக்காரர் நமக்கு அனுகிரகிச்ச அந்த மந்திரங்களும் அவர் நமக்கு கொடுத்த ஸ்ரீசுக்திகளும் நம்மளை இந்த சம்சாரத்திலிருந்து ரட்சிக்கும் அப்படின்றதும் இந்த பாசுரத்தினுடைய ஆச்சரியமான மங்களாசாசனம். இப்போ அதுக்கு முன் 2 பாசுரத்துல ஸ்ரீ பாஷ்யக்காரர் சரணாகதி பண்ற, அதுக்கப்புறம் பாஷ்யக்காரருடைய பெருமை சொல்றாரு, அவர் நம்மளை சம்சாரத்திலிருந்து ரட்சிக்கக்கூடியவர் அப்படின்னு. அப்படியான உடனே சுவாமி தேசிகனுக்கு சாட்சாத் ஸ்ரீ பாஷ்யக்காரரே பிரத்யட்சமாறு. அப்படிதான் இந்த ஸ்லோகங்கள் அப்படிதான் அமையிறது. இதை வச்சு பார்த்தா நம் ஆச்சாரியர்கள் இதுக்கு வியாக்கியானம் பண்ணும் பொழுது சாட்சாத்கரிச்சு அந்த பாஷ்யக்காரரை பத்தியான மங்களாசாசனம் அப்படின்றது 24வது 25வது ஸ்லோகம். இந்த ரெண்டும் ஒரே விஷயத்தை சொல்லக்கூடிய ஸ்லோகங்கள். அந்த பதங்களை வச்சு பார்த்தா, ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை வச்சு பார்த்தா ஸ்ரீ பாஷ்யக்காரர் நேர சாட்சாத்கரித்து மங்களாசாசனம் பண்ண ஸ்லோகம் அப்படின்னே சொல்றோம். நாத சயேஷயமினாம் நகரஸ்மி ஜாலைஹி அந்தர்நிலீன மபனீய தமோமதீயம் விஜ்ஞான சித்ரமனகம் நிகதீவ சித்தே வியாக்கியான கேலி ரசிகேன கராம்புஜேன அப்படின்னு எப்பேற்பட்ட அந்த பாஷ்யக்காரர் போன பாசுரத்திலேயே அதுக்கு முன் பாசுரத்துல மங்களா சரணாகதியே பண்ணிட்டே இல்லையா? அப்போ சுவாமி தேசிகனுக்குள்ள சுவாமி தேசிகனுக்கு இருக்கக்கூட அஜ்ஞானத்தை போக்குறதுக்காகவே சுவாமி பாஷ்யக்காரர் இங்க அனுகிரகிக்கிறார் அப்படின்னு சுவாமி தேசிகன் தன்னை சொல்லிக்கிறார். அப்போ நாத சயேஷ, நாதகா அப்படின்னா தலைவன் அப்படின்னு சொல்லக்கூடியவர், யதிநாதன், யதீந்திரன், அப்பேற்பட்ட நாதன் சாட்சாத் பகவான் அப்படின்னே சொல்லலாம். பகவானுடைய அவதாரம் அப்படின்னு சொல்லலாம். நாத சயேஷ யமினாம், அப்பேற்பட்ட யதியானவர், சயேஷ அப்பேற்பட்ட பெருமைகளோட, ச ஏஷ அப்படின்னு சொல்லும் பொழுது பல பெருமைகள், மற்றவாளுக்கு இல்லாத பெருமைகள் இருக்கக்கூடிய யமினாம் யதி, அப்பேற்பட்ட யதியானவர் நகரஸ்மி ஜாலைஹி, அப்பேற்பட்ட அந்த தன்னுடைய நகங்கள், அந்த ஆச்சாரியன் எப்படி எழுந்திருக்கார் அப்படின்னா வியாக்கியான கேலி ரசிகேன அப்படிங்கிறார். வியாக்கியாமுத்ராம் அப்படின்னு சுவாமி ஸ்ரீ ஹயக்ரீவர் எப்படி வியாக்கியாமுத்ராம் அப்படின்னு அந்த முத்திரையில எழுந்திருக்காரோ, ஆச்சாரியர்கள் அது ஆச்சாரிய முத்திரைன்னு சொல்லுவோம் இல்லையா? வியாக்கியாமுத்ராம் அப்படின்னா அது ஞான முத்திரை அப்படின்னு பேர். அது பகவானுக்கு முத்திரையில பலவிதமான முத்திரை. அபய முத்திரை அப்படின்னா அபயம், நான் இருக்கேன் அப்படின்னு காட்டுறேன், பயப்பட வேண்டாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் வரதஹஸ்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய இப்படி காட்டுறேன் இல்லையா? திருவேங்கடமுடியான் தன்னுடைய சரணத்தை காட்டுறேன். அந்த சரணத்தை காட்டுறது என்ன அப்படின்னா, யார் சரணாகதி பண்றாலோ அவளை நான் ரட்சிக்கிறேன், மோட்சத்தை கொடுக்கிறேன் அப்படின்னு காட்டக்கூடிய ஒரு இது. அதே மாதிரி வான்னு அழிக்கிற மாதிரியான என்னுடைய மடியில உட்கார் அப்படின்னு பலவிதமான அந்த ஹஸ்தங்களை வைத்து நம்ம சொல்றோம். பெருமாளுடைய திருமேனியில அஞ்சலி ஹஸ்தம் அப்படின்னு ஆச்சாரியர்களுக்கு அஞ்சலி ஹஸ்தம், பெருமாளுக்கு இருக்கும் பொழுது அபயஹஸ்தம், வரதஹஸ்தம், அப்புறம் அது ஆஹ்வான ஹஸ்தம் அப்படின்னு பல விதமான ஹஸ்தங்கள் உண்டு. அதுல வியாக்கியாமுத்ரம், அதுல ஞானத்தை தரக்கூடிய முத்திரை அப்படின்றது தான் ஆச்சரியமான முத்திரை.
ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவருக்கு உண்டான வியாக்கியா முத்ராம். அதுபடிதான் இப்போ சுவாமி தேசிகனுக்கு சாட்சாத் ஸ்ரீ பாஷ்யக்காரர் சேவை சாதிக்கிறார். அப்ப சுவாமி ஆச்சாரியனாக இருக்கும்பொழுது சுவாமி தேசிகனும் வியாக்கியா முத்ரா வியாக்கியான் இப்படிதான் இருக்கு. அஞ்சலி ஹஸ்தத்துலதான் முதல்ல திருமேனி பண்ணாலாம் ஸ்ரீரங்கத்துல. ஆனா ரங்கநாதன் சொன்னாராம், வேதாந்தாச்சாரியன்னு திருநாமம் வைத்த பிறகு ஆச்சாரியனாக இருக்கிறது தான் நமக்கு இதுவாகும் அப்படின்னு. அதுக்கப்புறம் வியாக்கியா முத்ராத்தோட சேவை சாதிக்கிறேன். அப்போ நாத சயேஷ யமினா நகரஸ்மி ஜாலை, அந்த வியாக்கியா முத்ராம்ல இருக்கக்கூடிய அப்பேற்பட்ட அந்த கைகள்ல இருக்கக்கூடிய நகங்கள், அந்த நகத்திலிருந்து வரக்கூடிய ஒளி, அந்த நக ஒளி, நகரஸ்மி ஜாலைஹி அப்படின்ற அந்த வெளிச்சமானதே சுவாமி தேசிகன் தன்னை சொல்லிக்கிறார், நம்மள சொல்லிக்கிறோம் அப்படின்னு நைத்தியானுசந்தானமாக நம்மளுடைய மனசுல இருக்கக்கூடிய இருட்டை எல்லாம் போக்கிடுறதாம். அந்தர் நிலீன மபனீய அப்படின்னா, அந்தர் அப்படின்னா நம்மளுடைய ஹிருதய உள்ள இருக்கக்கூடிய ரொம்ப ஆழமாக இருக்கக்கூடிய அஜ்ஞானம். ஏன் ஆழமாக இருக்கக்கூடிய அஜ்ஞானம் அப்படின்னா ஒழிஞ்சின்னு இருக்க அப்படிங்கிற, நிலீன அப்படின்னா ஒழிஞ்சின்னு இருக்க நம்மளுடைய மனம். அப்படின்னா நம்ம யாருமே நமக்கு அஜ்ஞானம் இருக்குன்றதே ஒத்துக்கிறது இல்லையே. நம்ம பெரிய மகாஜானி போலதானே எல்லாருமே இருக்கும். ஆனா சுவாமி தேசிகனே சொல்ற தான் அஜ்ஞானி. தன்னுடைய ஹிருதயத்துல இருக்கக்கூடிய அந்த அஜ்ஞானத்தை தமோ, இருட்டு, தமோ ஹிருதயத்துக்குள்ள யாருக்கும் தெரியாதபடி இருக்கக்கூடிய அப்பேற்பட்ட இருட்டை மதியம் தன்னையே சொல்லுகிறது என்னிடத்தில். சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகம் சொல்லும் பொழுது எல்லாருக்கும் இருக்கிற அஜ்ஞானத்தை ஸ்ரீ பாஷ்யக்காரர் போக்கரேர் அந்த ஞான முத்திரையினாலே அப்படின்னு இல்லாம மதியம் அப்படின்னு தன்னிடத்தில் இருக்கிற அஜ்ஞானத்தை அப்படின்னு சொல்லிக்கிறார். விஜ்ஞான சித்திரமனகம் லிகதீவ சித்தே. அப்போ அந்த வியாக்கியான கேலி ரசிக்கேன, அந்த வியாக்கியம் அப்படி ஒரு விளையாட்டாக சுவாமி ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய தரிசனத்து இருக்கட்டும், அந்த கைகள், அந்த அப்பேற்பட்ட அந்த திருக்கைகள் வியாக்கியா முத்ராம், அந்த ஞான முத்திரையை யார் ஒருத்தர் சேவிச்சாலும் அதுவே போரும். தன்னுடைய ஹிருதயத்துல இருக்கிற அஜ்ஞானத்தை எல்லாம் போக்கி, தன்னுடைய ஹிருதயம் அப்படின்றது ஒரு செவுரா இருந்தா விஞ்ஞான சித்திரமனகம் அப்படின்னு அப்படியே இந்த அப்படி வரையறாம். ஒரு சித்திரமாட்டும் நம்மளுடைய மனசுல அந்த ஞானத்தை நமக்கு அப்படி வரைஞ்சி காட்டுறோம். ஏன்னா பிக்சர் ஸ்பீக்ஸ் லவுடர் அப்படின்னு இல்லையா, ஒரு 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 ஒன் பேராகிராஃப் சொல்றத ஒரு பொம்மையாக விஷயத்தை காட்டுறான். அது ஒரு ஆர்ட் ஃபார்ம். ஒரு அழகான ஒரு பொம்மையிலே கதை சொல்றான். ராமாயணம் அப்படின்னா சித்திர ரூபமாகவே ஆச்சரியமா இருக்கு. அப்போ அது கும்பகோணத்துல ராமசுவாமி கோவில் அப்படின்னு இருக்கு. ஆச்சரியமாக அந்த 3 பிரதட்சணம் வரணும், மேல நடுவுல கீழே, அப்படியே ராமாயணம் பூர்த்தியாக சித்திர ரூபமாக இருக்கு. அந்த காலத்துல கோவில்ல ஸ்தம்பங்கள்லாம் ஸ்கல்ப்சர் ரூபமாகவே இருக்கு இல்லையா. அந்த மாதிரி நம்மளுடைய ஹிருதயம் அப்படின்றது ஒரு பெரிய சௌராக இருந்தா அதுலயே இந்த விஞ்ஞானம் அப்படின்ற இந்த ஞானத்தை லிகதீவ அப்படியே எழுதி வரைஞ்சி நம்மளுடைய ஹிருதயத்துல அப்பேற்பட்ட ஞானத்தை சித்தே அப்படின்னு நம்ம மனசுல கொடுத்துடுறேன் ஸ்ரீ பாஷ்யக்காரர். அதை குறிக்கிறது தான் இந்த வியாக்கியா முத்ராம் அப்படிங்கிறது. அதுவும் எப்படி கஷ்டப்பட்டு எல்லாம் இல்ல, நம்ம கஷ்டப்பட்டு வரையறதுதான் இல்ல. சில பேர் அதுல எக்ஸ்பர்ட்டா இருப்பா இல்லையா, வியாக்கியான கேலி ரசிக்கம். ஒரு விளையாட்டாகவே இந்த கெஸ்டர் அவர் ஆச்சரியமா நம்ம காட்டுறார். கராம்புஜேன அப்படின்ற அவருடைய அந்த கரம் அப்படின்ற அவருடைய அந்த விரல்கள் எப்படி இருக்குன்னா அம்புஜேன அப்படின்னு ஒரு தாமரை புஷ்பம் போலே இருக்கு அப்படின்னு. அந்த திருக்கைகள், அந்த ஸ்ரீபாஷ்யக்காரர் அவர் சாட்சா்காரம் பண்ணி அவருடைய திருக்கைகள் அப்பேற்பட்ட அந்த வியாக்கியா முத்திரையே என்னுடைய அஜ்ஞானத்தை போக்கி என்னுடைய மனசுல அப்பேற்பட்ட ஞானத்தை அவரே ஒரு லிখিত எழுதுறேர் அப்படின்றது. அப்பேற்பட்ட திருக்கைகள் தாமரை பூ போலே இருக்கு அப்படின்றது இங்க ஆச்சரியமாக சொல்றேன். ஆனா இதுக்கு வியாக்கியானம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆச்சரியமா பெரியவா பண்ணியிருக்காங்க. முதல்ல அந்தர் நிலீனம் அப்படின்னு தமோ, இந்த இருட்டை நீக்கி அப்புறம் ஞானத்தை கொடுக்கிறார் அப்படின்றார். இந்த இடத்துல ஆச்சரியமா லிக்கித்தேன சித்திரம் வரைகிறான்னு. நம்ம ஆத்திலேயே பார்த்தா ஒரு பெயிண்ட் போடணும் அப்படின்னா, ஒரு செவருக்கு பெயிண்ட் அடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல எடுத்த உடனே பெயிண்ட் அடிக்க ஆரம்பிச்ச மாட்டோம். முதல்ல பழசெல்லாம் அழிக்கணும். இல்ல ஒரு சித்திரம் போடுறவா கிட்ட ஒரு பெரிய சார்ட் பேப்பரோ ஒரு செவரோ கொடுத்தனா முதல்ல அவன் என்ன பண்ணுவா, வெள்ளையாகவோ கருப்பாகவோ முதல்ல கிளீன் பண்ணிடுவான். அதுக்கு அப்புறம் தான் அது மேல வரையா இருப்பா. நீ நம்ம கொடுத்தது அது நேர வரைஞ்சா அது இல்லை. அப்ப முதல்ல அஜ்ஞானத்தை போக்கணும், அப்புறம் ஞானத்தை கொடுக்கணும். இருக்கிற இருட்டான அஜ்ஞானத்தை போக்கணும். அதனால அந்த சித்திரன் எப்படி முதல்ல வெள்ளை பெயிண்ட் அடிச்சோ, சுண்ணாம்பு அடிச்சு அதுக்கு மேல பெயிண்ட் அடிப்பா இல்லையா,
இதுக்கு முன்னாடி இருந்த பழைய பெயிண்ட் எல்லாம் எடுத்துரும், அதெல்லாம் உடஞ்சி போய் இருக்கக்கூடிய அந்த அஜ்ஞானத்தை நீக்கிட்டு அப்புறம் தான் அந்த மாதிரி லேர்ன் ரீலேர்ன் அப்படின்னு நம்ம வந்து எம்டி ஆக்கி நம்ம மனசை பழசெல்லாம் மறந்துட்டு அதுக்கப்புறம் புதுசா படிச்சா இன்னும் இதுவாக இருக்கும் அப்படின்னு. அப்போ அதை எடுத்து அதுக்காகத்தான் இதை இப்படி எடுத்து காட்டுறாரு. முதல்ல அஜ்ஞானத்தை சொல்லி அப்புறம் ஞானத்தை சொல்றாரு. சித்திரதியா அப்படின்னு இங்க காட்டுறாரு அப்படின்னு லிக்கத்தீவ சித்தே அப்படின்றதுக்கு வியாக்கியானம். அந்த மாதிரி வியாக்கியான கேலி ரசிக்கேன அப்படின்னு விளையாட்டாகவே சொல்றாரு. அப்படின்னா எத்தனை பேர் வந்தாலும் ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய சிஷ்யர்கள் அப்படின்றவா அதிகம். அது எவ்வளவோ ஆயிரக்கணக்கான சிஷ்யர்களை 74 சிம்மாசனாதிபதிகளை வைத்து அத்தனை பேர் எத்தனை பேருக்கும் பரவாளுக்கெல்லாம் காலக்ஷேபம் சொல்லி கொடுத்திருக்கேன், ஞானத்தை கொடுத்திருக்கேன் அப்படின்னா சுலபம் கிடையாது. ஒருத்தர் ஒரு ஜீவிதத்துல 2 வாட்டி 3 வாட்டி ஸ்ரீபாஷ்யம் சொல்லி கொடுக்கறதுன்றதே பெரிய விஷயம். ஒரு வாட்டி கேட்கறதே அதுவே இந்த காலத்துல ரொம்ப கம்மியாயிடுச்சு. அதை காலக்ஷேபமா பண்றவாள் இப்போ 100 பேர் பண்ணா அதுல 2 பேர் சிறந்து வருவா, இன்னொருத்தருக்கு சொல்லி கொடுக்குற அளவுக்கான ஞானம் வரும். அவா 2 3 பேட்ச் 4 பேட்ச் பேருக்கு சொல்லி கொடுத்தா பெரிய விஷயம்னா அத்தனை சிஷ்யார்களுக்கும் சொல்லி கொடுத்திருக்காரு. அதுவும் ஒரு விளையாட்டாக, ஏன்னா அது அவ்வளவு சுலபம் கிடையாது. அப்புறம் கராம்புஜேன அப்படிங்கும் பொழுது தாமரை போல கைகள் அப்படின்னு நீங்க ஏன் சொல்லணும் அப்படின்னா, அந்த அந்த ஒருத்தர் ஆர்டிஸ்ட் வந்து சித்திரத்தை வரையும் பொழுது தன்னுடைய பிரஷ் ஆனது நிறைய பிரஷ் வச்சிருப்பான். அந்த சமயத்துல எது சாஃப்டா இருக்கோ அதை எடுத்துதான் வரைவான். ஹார்டா இருக்கிறதுல வந்து வரைய முடியாது. அப்படி அது இல்ல ஹார்டா இருக்குன்னா கூட அதை தண்ணியில துவச்சு கொஞ்சம் சாஃப்ட் ஆக்கி தான் வரைய முடியும். அந்த மாதிரி இவர் ஞானத்தை கொடுக்கக்கூடியவருடைய திருக்கைகள், ஏன்னா இவருடைய அந்த அந்த ரெண்டு கைகளால தான் இப்படி வரைய வேணும்னா பிரஷ் கெட்டியா பிடிச்சுட்டு தானே வரையணும். அப்ப இந்த 2 கைகள் இந்த வியாக்கியா முத்ராம் அதை குறிக்கிறதுனால அவருடைய கைகளே தானே பிரஷ்ஷாக இருக்கு. நம்மளுடைய ஹிருதயத்துல இப்ப ஏற்பட்ட சித்திரத்தை ஞானத்தை நமக்கு கொடுக்கக்கூடியவர் அப்படின்னா அவருடைய கை எப்படி இருக்கணும், மிருதுவாக இருக்கணும். அதனால இங்க கராம்புஜேன அப்படின்னு எடுத்துக்காட்டு. பெரியாழ்வார் பகவான மங்களாசாசனம் பண்ணும்போது சொல்றேன், என்னுடைய நெஞ்சங்கள் அப்படின்னு சுவர் வழி எழுதி கொண்டேன் அப்படின்னு. சுவர் வழியாக என்னுடைய மனசே ஒரு செவுரு, அதுல பகவானை எப்பயுமே நினைச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு பகவானுடைய கிருஷ்ண லீலைகள் அத்தனையும் தான் ஒரு சித்திரமாக போட்டுட்டே தரோம். கிருஷ்ணன் வெண்ண திருடுறது ஒண்ணு, கிருஷ்ணன் கோவர்தனகிரி அப்படின்னு பல விதமான ஒவ்வொரு கண்ணனுடைய விஷயத்தையும் தன்னுடைய ஹிருதயமான செவுருல ஒவ்வொன்றும் வரைஞ்சு வச்சுட்டேன் அப்படின்னு பெரியாழ்வார் எப்படி மங்களாசாசனம் பண்றாரோ அப்படி ஸ்ரீ பகவத் சுவாமி வேதாந்த தேசிகர் தன்னுடைய ஹிருதயத்துல ஸ்ரீ பாஷ்யக்காரரானவர் அஜ்ஞானத்தை போக்கி ஞானமான அந்த சித்திரத்தை ஞானம் அப்படின்றது ஒரு சித்திர வடிவமாக நம்ம மனசுல ஏத்துறேர் அப்படின்றது இங்க ஆச்சரியமாக சொல்றேன். அதுல இங்க பதம் ஏஷ நாத லிக்கதி அப்படின்னு சொல்லும்போது நாத ச ஏஷ அப்படிங்கிறோம் இல்லையா, ஏஷ நாத அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு என்ன அர்த்தம் சம்ஸ்கிருதத்துலன்னா இவர் எழுதுகிறேர் அப்படின்னு அர்த்தம். பாஷ்யக்கார் எழுதுகிறேர் அப்படின்னு தான் நீங்க அர்த்தம். எழுதுகிறேர் அப்படின்னா அது வந்து பாஸ்ட்ல இல்ல ஃபியூச்சர்ல இல்ல, பிரசன்ட் டென்ஸா இருக்கு அப்படின்னா பாஷ்யக்கார். இப்போ அந்த பாஷ்யக்காரரை இவர் அப்படின்னு சொல்லும் போதே எதிரே இருக்கே, நம் எதிரே இருக்கே அப்படின்னா இந்த ஸ்லோகம் சொல்லும் பொழுதே அந்த ஸ்ரீ பாஷ்யக்காரர் தன் ஹிருதயத்துல எதிரேயே இருந்து சேவை சாதிச்சுட்டு இருக்கேர். அப்படிதான் நீங்க அந்த ஸ்லோகமே அப்படி அமையிறது. என் எதிரே இருந்து என் மனசுல எழுதிட்டு இருக்கேர் அப்படிதான் இந்த ஸ்லோகம் அமையிறது. அப்போ அப்படி பார்க்கும்பொழுது பிரசன்ட் டென்ஸாவும் இருக்கிறதுனால பெரியோர்கள் சுவாமி தேசிகனுக்கு சாட்சாத் ஸ்ரீ பாஷ்யக்காரர் இந்த சமயத்துல பிரத்யக்ஷம் அப்படின்னே சொல்றோம். இப்போ வியாக்கியா முத்ராம் அப்படின்றது பார்த்தோம். அப்ப ஹயக்ரீவனுடைய திருக்கைகள் நம்ம ஏற்கனவே வியாக்கியா முத்ரா ஹயக்ரீவ ஸ்தோத்திரம் இதுல நம்ம பார்க்கும் பொழுது இதை விஸ்தாரமாக பார்த்திருக்கோம். அப்போ நம்மளுடைய ஸ்ரீ விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தின்படி பார்க்கும் பொழுது சித் அச்சித் ஈஸ்வரன் அப்படின்னு ஜீவாத்மா பரமாத்மா அப்படிங்கும் பொழுது இந்த ஜீவாத்மா இந்த விரல் இந்த மூன்றும் எது குறிக்கிறதுன்னா பிரகிருத்தியை குறிக்கிறது. இந்த பிரகிருதி இந்த 3 விதமான இதனால சேரப்பட்டது இல்லையா, சத்வரஜோ குணம் தமோ குணம். அதனால இந்த 3 சத்வரஜோ தமஸ் இந்த பிரகிருதி, இந்த கைதான் ஜீவாத்மா, இந்த விரல் பரமாத்மா அப்படின்னு. இந்த பரமாத்மா இந்த கட்ட விரல் எல்லாத்துக்கும் ஆதாரம், சேத்தனத்துக்கும் அச்சேத்தனத்துக்கும் 2த்துக்குமே ஆதாரமாக இருக்கிறது கட்ட விரல்னால இது பரமாத்மாவை குறிக்கிறது. அப்போ இந்த 4 இந்த விரல்கள்ல இது எப்பயுமே பார்த்தா இந்த ஜீவாத்மானது இந்த 3த்தினோடயே தான் எப்பயும் சுத்திட்டு இருக்கு இந்த சம்சாரத்திலேயே, புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம். ஆனா இதுக்கு தெரியல இது சுத்துறது இதனோட இல்ல பரமாத்மாவோட சேரணும் அப்படின்னு.
எப்போ ஆச்சாரியருடைய அனுகிரகத்தை கட்டி இவன் சரணாகதி பண்றானோ, சரணாகதினா இவன் தலை குனியறானோ, அப்ப பகவான் அவனை பிடிச்சுக்கிறார் அப்படின்ற இந்த தத்துவத்தை தான் இதை காட்டுறது. அப்ப 3 லோகம்னு வச்சுக்கலாம் இந்த 3, இல்லைன்னா தத்வஹித புருஷார்த்தம், இந்த 3 இதுல அப்படி காட்டக்கூடியது. இதே ஆச்சாரியர்கள்ல மத்த ஆச்சாரியர்களும் வியாக்கியாமுத்ராம் காட்டுறா. ஆனா அதுக்கு அவளுடைய ரெப்ரசன்டேஷன் அர்த்தம் அதுக்கு வேற சொல்லுவா. ஆனா நம்படி ஸ்ரீ பாஷ்யக்காரரோ சுவாமி தேசிகனோ ஹயக்ரீவரோ நம்ம ஸ்மரிக்கும் பொழுது இதான், யார் ஒருத்தன் இந்த பிரகிருதியான லோகத்தை விட்டு சரணாகதி பண்ணி பகவான் அடையிறானோ அவன் பிடிச்சு பேர் அப்படின்றத காட்டக்கூடியதான தத்துவம். 3 தத்துவங்கள் இருக்கு, சேத்தனம், அச்சேதனம், ஈஸ்வரன் அப்படின்னு. நம்ம சேத்தனம் அப்படின்றது ஜீவாத்மா, பரமாத்மாவுக்கு கைங்கரியம் பண்றதுக்கே அப்படின்ற இந்த தத்துவம், இந்த ஆச்சரியமான அந்த திருக்கைகள்லேயே இந்த வியாக்கியா முத்ராம் இருக்கு இல்லையா, அந்த அதை சேவிச்சாலே போதும் திருமேனியில அந்த ஞானமானது நமக்கு ஏற்பற்றும் அப்படின்றது இங்க சொல்றேன். இது அடுத்த ஸ்லோகத்திலும் வியாக்கியா முத்ராத்தை இன்னும் அதிகமாக விவரிக்கிறேன். உத்கிருண்ணதிமுபனிஷத்சு நிகூடமர்த்தம் சித்தே நிவேசயது மல்பதியாம் ஸ்வயம் நஹ பஸ்யேம லக்ஷ்மணமுனேஹ பிரதிபன்னஹஸ்தாம் உன்னித்ர பத்ம சுபகாம் உபதேசமுத்ராம் அப்படின்னு உத்கிருண்ணதி உபனிஷத்சு, உபனிஷத்துல இருக்கக்கூடிய அர்த்தங்கள், உண்மையான அர்த்தங்களை ஒவ்வொன்னாக எடுக்கிறேன். அப்போ உத்கிருண்ணது இப்படி எடுக்கிறேன். நல்லா பாருங்க, நிறைய வைர கல்கள் இருக்கு, சின்ன 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 வைர கல்கள் இருக்கு. அது நிறைய அழுக்கோட சேர்ந்துருச்சு. இப்ப நம்ம ஒரு பிளேட்ல இருக்குன்னா வைரக்கல்களும் இருக்கு, மண்ணும் இருக்கு. அப்படின்னா இப்படி நம்மளால எடுக்க முடியாது. இப்படி எடுத்தனா மண்ணோட சேர்ந்து வரும். ஏன்னா வேதத்துக்கு பல பேர் பலவிதமான அர்த்தங்கள் சொல்லியிருக்கா. அப்ப நம்ம எடுக்க முடியாது. அதுக்கான வேதத்துல சொல்லப்பட்ட என்ன உண்மையான அர்த்தம் அப்படின்னு எடுக்கும் பொழுது பார்த்து பார்த்து தேடி கரெக்டாக எடுக்கணும். அப்ப இந்த அந்த வைரத்தை எடுக்கும்போது பார்க்கணும், ஒன்னொன்னு தேடி அந்த மண்ணை தட்டி விட்டு இப்படி எடுப்போம் வைரத்தை. அதனால இந்த ரெண்டும் அது பிடிக்கிற மாதிரி உத்கிருண்ணது. அதனால அந்த வேதத்துக்கான ஆச்சரியமான அந்த அர்த்தங்களை நிகூடமாக இருக்கு. வேதம்ன்றதே மறைஞ்சி சொல்லக்கூடியதுதானே. அத ஆச்சரியமா அந்த அர்த்தங்களை நமக்கு எடுத்து காட்டுறது. உத்கிருண்ணதி உபனிஷத்சு, உபனிஷத்துக்களுடைய யதார்த்தமான அர்த்தங்களை நிகூடமர்த்தம் ஒழிஞ்சிருக்கக்கூடியதை நமக்கு அனுகிரகிக்கிறது. சித்தே நிவேசய துமல்பதியாம் ஸ்வயம் நஹ அப்படின்னு அதை எடுக்கிறது மட்டும் இல்ல, உத்கிருண்ணத்தை எடுக்கிறது மட்டும் இல்ல, அதை நம்மளுடைய மனசுல நம்மளுடைய சித்தத்துல அதை ஒவ்வொன்னாக பதிக்கிறது. இம்ப்ளான்ட் அப்படின்றோம் இல்லையா, அதை பதிச்சு நம்மளுடைய, அதுவும் என்ன அல்பதியம், நம்மளுடைய மனசுன்றது நம்மளுடைய மூளை அப்படின்றது அல்பம். சுவாமி தேசிகனே இங்க சொல்லிக்கிறேன். அது சுவாமி ஸ்ரீ பாஷ்யக்க, ஏன்னா சென்டர் ரிசீவர்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய நதி இருக்கு, அதை ரிசீவ் பண்ணிக்கிற சின்ன தொட்டி இருக்கு. அதிகமா வந்துருச்சு, டேம்ல இருந்தாலும் அதிகமா வந்துருச்சு. இந்த பக்கம் ரிசீவர் கம்மியா இருந்துன்னா என்ன ஆகும்? நம்மளுடைய ஞானம், நம்மளுடைய மனசுன்றது டக்குனு இருக்கு. ஆனா அதுக்கும் பொருத்தமாக அழகாக அதை இம்ப்ளான்ட் பண்றாரு அப்படின்றது இங்க ஆச்சரியமா எடுத்து சொல்றாரு சுவாமி. சித்தே நம்ம மனசுல நிவேசயத்து அப்படின்னு ஒவ்வொன்னாக அல்பதியாம், இந்த அல்பமாக இருக்கிற நம்மளுடைய மனசும் மூளையும் அதிலையும் கூட ஆச்சரியமாக அந்த நிகூடமான அர்த்தம் உபனிஷத்துக்கு ஒவ்வொன்றுத்தையும் நமக்கு அழகாக சொல்றேன். ஸ்வயம் நஹா அப்படின்னு ஸ்ரீ பாஷ்யக்காரர் காட்டுறார். பஸ்யேம லக்ஷ்மண முனேஹே, லக்ஷ்மண முனேஹே அப்படின்னு லக்ஷ்மண முனி, அவருக்கு இளையாழ்வார் அப்படின்ற திருநாமம். சாட்சாத் லக்ஷ்மண், திரேதாயாம் லக்ஷ்மணா, துவாபரஹா பலராமன், கலியுகத்துல ஸ்ரீ ராமானுஜர் அப்படின்னு சொல்லக்கூடியவர், அதிசேஷனுடைய அவதாரம்னால அப்பேற்பட்ட லக்ஷ்மண முனேஹே இளையாழ்வார். பஸ்யேம அப்படின்னு பிரார்த்திக்கிறேன், பார்த்துட்டு இருக்கேன். பஸ்யேமன்னா சேவிச்சுட்டு இருக்கேன்னு அர்த்தம். அப்படின்னா நேர சேவிச்சுண்டு அந்த வியாக்கியாமுத்திரத்தை கண்ணால பார்த்துண்டு, ஆஹா அப்பேற்பட்ட ஞானத்தை உத்கிருண்ணத்து ஒவ்வொன்னாக நமக்கு அனுகிரகிக்கிறேரே அப்படின்னு சொல்றாரு. அதனால பஸ்யேம, நான் ஆல்ரெடி சேவிச்சேன் அப்படின்னு சொல்லல, பஸ்யேம அப்படின்றது பிரசன்ட் டென்ஸ்லயே சொல்றாரு. லக்ஷ்மண முனேகே பிரதிபன்ன ஹஸ்தம், அந்த ஹஸ்தத்தை சேவிச்சுட்டே இருக்கு. உன்னித்ர பத்ம சுபகா உபதேச முத்ராம் அப்படின்னு அப்பேற்பட்ட அந்த திருக்கைகள், அந்த அந்த 2 கைகள் சேர்ந்தா மலர்ந்த தாமரை, உன்னித்ர மலர்ந்த தாமரை போல, அந்த மலர்ந்த தாமரை எவ்வளவு ஆச்சரியமாக இருக்குமோ அப்படி அழகான சுபகா, அத அப்பேற்பட்ட உபதேச முத்ராம் அப்படின்றது நம்மளுக்கு ஞானத்தை இதுவாக கொடுக்கிறேன். அப்பேற்பட்ட தாமரைன்ற
தாமரை போல இருக்கக்கூடிய அவருடைய கைகளாலே அந்த ஞானத்தை ஒவ்வொன்றாக ஆச்சரியமாக நமக்கு நம்மளுடைய மந்தமான மனசிலையும் வேதத்தினுடைய நிகூடமான அர்த்தம், வேதத்தினுடைய அர்த்தங்கள் எப்பேற்பட்டது, அபௌருஷேயம் இல்லையா வேதம், அத நமக்கு ரொம்ப சுலபமாக புரியும்படியாக, நமக்கும் புரியும்படியாக வேதத்தினுடைய அந்த 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 என்னன்னா விஷயம்ன்றது இல்ல, அந்த ஆழமாக பதிக்கும்படியாக ஸ்ரீ பாஷ்யக்காரர் பண்றார் அப்படின்றது இங்க வச்சு சொல்றேன். அதே மாதிரிதான் இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்லோகத்துல ஏன் தாமரை போல அப்படின்னு சொன்னதுக்கும் அந்த சித்திரம் இல்லையா, அந்த அந்த சித்திரத்தை வரையணும் அப்படின்னா நமக்கு சாஃப்டான ஒரு பிரஷ் தான் தேவையோ, அதனால அது ஆச்சரியமா மலர்ந்த தாமரை போல இருக்கு அப்படின்னு. சத்வரஜஸ் தமஸ் குணங்கள் எல்லாருக்கும் நமக்கு தெரியும், அது பிரகிருதியில இருக்கக்கூடியது. மோட்சத்துல சுத்த சத்துவம் அப்படின்னுவோம். அதனால இந்த தமஸ் அப்படின்றதே இங்க சொல்லும் பொழுது நிவேசைத்து மல்பதியாம் ஸ்வயம் நகா அப்படின்னு இந்த இந்த தமோ குணம், இந்த இதெல்லாம் ரஜோ குணத்தெல்லாம் போக்குறது அப்படின்றதும் இங்க எடுத்துக்கணும். அப்படி நம்ம மனசுல ஒவ்வொரு விஷயமாக எடுத்து சொல்றார் அப்படின்னு. இந்த எப்படி மத்த மதங்கள் சொன்ன மாதிரி நம்மளே பரபிரம்மம் அப்படின்னும், இந்த லோகமே மாயை அப்படின்னும், இந்த லோகமே சூன்யம் அப்படின்றதோ இல்லாம அந்த ஆச்சரியமா கட்டிக ஸ்ருதியில சொன்ன மாதிரி அந்தர்யாமித்துவத்தை எடுத்து ஆச்சரியமாக நமக்கு சொல்லி, சாட்சாத் பகவான் எல்லாருக்குள்ளேயும் அந்தர்யாமியாக இருக்கான், இந்த பிரபஞ்சம் மொத்தம் அந்தர்யாமியாக அவர் இருக்கான் அப்படின்னும், சரீரி பாவம், நம்ம பகவானுடைய சரீரம், அவன் நமக்கு சரீரம், அவனுக்கு ஒரு சரீரமாக இருக்கும் அப்படின்னும், அவனுக்கும் நமக்கும் இருக்க உறவை சொல்லி, நம்ம எப்பயுமே அவனுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய இகத்திலையும் பரத்திலையும் கைங்கரியம் பண்ணணும், அதுவே ஆத்மஸ்வரூபம் அப்படின்றதெல்லாம் அந்த வேதத்துல அந்த கட்டிக ஸ்ருதியில இருக்கிறத வச்சு வேதத்துல இதை மட்டும் ஒரு பக்கத்தை விட்டுடுறா, சில பேர் அந்த பக்கத்தை விட்டுறா, சில பேர் பேதங்கள் சொல்லக்கூடிய ஸ்ருதிகளை மட்டுமே, பேத ஸ்ருதியை மட்டுமே எடுத்துக்கிறான்னு இல்லாம வேதத்தை பூர்த்தியாக எடுத்து அதை தனித்தனியா இங்க வேதம் இப்படி சொல்றதே அங்க அப்படி சொல்றதேன்னு இல்லாத காரணங்கள் ஏன் அப்படின்றத ஒவ்வொன்றுத்தையும் அழகாக எடுத்து நமக்கு கொடுக்கக்கூடிய இருக்கிறதுனால அந்த திருக்கைகளே அப்பேற்பட்ட ஞானத்தை நமக்கு கொடுக்கும் அப்படின்னு வியாக்கியா முத்ராத்துக்கு இவ்வளவு அர்த்தங்கள் இருக்கு, இன்னும் பல விதமான அர்த்தங்கள் இருக்கு. அதுல நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது இப்பேற்பட்ட இந்த உபனிஷத்சு நிகூடம் அர்த்தம் அப்படின்னு ஒவ்வொன்றுத்தையும் எடுத்துக்கிறதுக்காக அந்த ரத்னங்கள் ஒவ்வொன்றும் நம்ம இப்படிதான் எடுப்போமோ, ஏன்னா கீழே விழுந்துடக்கூடாதுன்னு அதை எடுத்து கரெக்டா ஒரு இடத்துல வைக்கணும்னா இப்படிதான் எடுக்கணும், அப்படி இருக்கு அப்படின்றத இந்த இடத்துல நமக்கு சுவாமி தேசிகன் நமக்கு புரியுற மாதிரி எடுத்து காட்டுறார் அப்படின்றதோட இந்த வாரம் முடிச்சுப்போம். அடுத்த வாரம் மேற்கொண்டு அவருடைய திருமேனிகள் பூர்ணமா வியாக்கியா முத்ரா மட்டும்தான் சொல்லியிருக்கேன். அப்புறம் எப்பேற்பட்ட ஸ்ரீ பாஷ்யக்காரர் வர்ணனைகள்லாம் வரும். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. அடி.